தோனி கொடுக்குற மைதானத்துல வச்சு கொடுக்குற டெக்னிக் எல்லாமே வந்து அந்த போட்டியை எப்படியான எதிர் நணிக்கி இருக்கிற போட்டி கையில் இருக்கிற போட்டியே அப்படி பறிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். தோனி வந்தால் தான் சரி மீட்டெடுக்கலாம். அப்போ அப்படி நாங்கள் சொல்லிக்கையும் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. போன வருஷம் தோனி இருந்து என்ன தகலிச்சார். நேற்று கலீல் அகமட் பந்து வீசுறார், சஞ்சு சாம்சன் போகுது, அவுட் கேட்கிறார். கலீல் அகமட் சாம்சன் இல்லை என்று சிரிச்சபடியே சொல்றார். கிட்டத்தட்ட கலீல் அகமட் சஞ்சு சாம்சனோட சண்டை பிடிக்கிற மாதிரி பிஹேவ் பண்றாரு. இதே இடத்துல தோனி இருந்தா அது நடக்காது. தோனியோட கேப்டன்ஷிப்னு மட்டுமே பேசிக்கொண்டிருக்க. இப்ப ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப்ன்றது ஒர்க் அவுட். இந்திய அணியின் உபதலைவர். டெல்லி இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு அடிக்க முடியுங்களா? வாய்ப்பு நிறைய. சங்காட அட்மாஸ்பியர்ஸ் அவர் அந்த டீமை நடத்தி கொண்டு போற விதங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. அது அந்த அணியும் வந்து நல்லாவே இருக்கு. நல்ல சகோதர வீரர்கள், வெல் பேலன்ஸ். இது சூப்பர் டீம் அப்படி சொல்லக்கூடிய அளவில் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். சென்னை என்ன மீண்டும் ஒரு முறை உங்கள் எண்ணத்தை வந்து நான் தானே கேட்கிறேன். நான் தோத்தா நான் மற்ற பக்கம் தான் நினைப்பேன். அப்படி சரி. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல சிங்கங்கள் வீறு கொண்டு கர்ச்சிக்கும், கத்தம், உழைக்கும் அப்படியெல்லாம் நிறைய சொன்னீங்க. என்ன ஆச்சு? என்ன அப்படியும் நம்பி பார்த்தா அப்படி நடக்கல. சேப்பாக்கத்துல எங்கேயாவது முட்டுச்சந்தோட்டை தான் தேடணுமோ? இப்படிதான் நேற்று நிறைய பேர் சொல்லி என்ன நடந்தது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் நீங்க நினைக்க மாதிரி பஞ்சாப் இருக்கே, பஞ்சாப் அணி அம்மோ பஞ்சா பறந்தது. 20-10 ஓட்டங்களை திரத்தி அடிச்சிருக்காங்களா. அதோட எல்லாம் புதுசா எல்லாம் பண்றாங்களோ. நீங்க பெயர் கேள்விப்படாத பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு வச்சு போறாங்க. போன வருஷம் இதைத்தான் செய்தாங்க. யார் எவருன்னு தெரியாதவன் எல்லாம் வந்து அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. பிரீத்தி சிந்தா இந்த கட்டிப்பிடி வைத்தியம் தான் கடுமையா வேலை செய்யுது. சின்ன ஆக்கள் எல்லா அணி வீரர்கள் சொன்ன பேரே கேள்விப்படாத ஆக்கள். இவன் எங்கடா இருந்தா எங்க இருந்து கொண்டு வாரீங்கடான்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சென்னையை போட்டு உருட்டு எடுத்தாங்க. நேற்று 209 அடிச்சதுக்கு பிறகு சந்துரு எப்படி அதை சேப்பாக்கத்துல வச்சு துரத்தி அடிக்காமல் சொந்த மைதானத்துல கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தா சிஎஸ்கே போலிங் இல்ல போலிங் மட்டும் சொல்லலாது. அப்ப சொல்லக்கூடிய நல்ல போலர்ஸை இல்லாமல் தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுல பாருங்க, சென்னையில போல் பண்ணி இருக்கிறாக்கள் கலீல் அகமட், மெட் ஹென்ரி, அன்ஷுல் கம்போஜ், நூர் அகமட், ராகுல் சஹார். இவங்களோட வேறு யார் கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற போலர் செய்து கையில் நூர் அகமட். ஓகே, நூர் அகமட் விளையாடி கொண்டிருக்கின்றார். மெட் ஹென்ரியும் கூட இப்ப முழு நேரம் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற வேளையில் இல்ல இந்த பந்து வச்சு கொண்டு செய்யலும் ஒரு டீம். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு நல்ல பந்து வீச்சாளர்கள் தானே. இதை விட நல்ல பந்து வீச்சாளர்கள் இன்னும் பார்க்கலாம். இப்ப நாங்கள் இந்த உச்சபட்சமா அந்த நட்சத்திர அந்தஸ்து உள்ளார்கள். இப்ப பேட்டிங்க பாருங்க, சஞ்சு சாம்சன், சிவம் தூபே, அப்படி பேர் சொல்லக்கூடிய மாதிரி பார்க்க. பஞ்சாப்ல அப்படி பேர் சொல்லக்கூடிய யாருமே இல்லையே. அப்படி பார்த்தா பஞ்சாப்ல பந்து வீச்சு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஆஷிப் சிங் இந்தியாவோட முக்கியமான T20 பவுலர். அதே மாதிரி ஷேவிய பாலட், மார்க்கோ ஜெனேசன் இருக்கிறாங்க. ஜஸ்வேந்திர சஹால், மார்க்கஸ் டாய்னிஸ். இந்த முறை அப்ப சென்னைக்கு இந்த முறை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப தோனி உள்ள வர வேணும்ன்றதுதானே இப்ப கோஷமா இருக்கும். தோனி வந்தால் தான் சரி மீட்டெடுக்கலாம். அப்ப அப்படி நாங்கள் சொல்லிக்கையும் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. போன வருஷம் தோனி இருந்து என்ன தகலிச்சார். அதான் நாங்க முதல்ல தோனி இருந்தாலும் கிளிக்கல. அவர் தோனி நீங்க ஒரு 10 ஓட்டங்களை எடுத்தாலே காணும். அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலே போதும்ன்றதான் சென்னையின் பலமே. நேற்று சிஎஸ் அது மனநிலையில மாறும் நிறைய விஷயம். இல்ல அதான் கிரவுண்டுக்குள்ள ஒரு இப்ப இப்படித்தானே ஒருவர் வந்துட்டா தலைவர் நம்ம ஆளு இருக்கிறாருன்றவர் ஒரு மோரல் ஃபிட்னு சொல்றது. தோனி கொடுக்குற மைதானத்துல வச்சு கொடுக்குற டெக்னிக் எல்லாமே அதுதான் அந்த போட்டியை எப்படியான எதிர் நணிக்கி இருக்கிற போட்டி கையில் இருக்கிற போட்டியே அப்படி பறிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதைத்தான் நான் எதிர்பார்க்கணும். இப்ப நேற்று விக்கெட் காப்பலரா தோனி இருந்தா இந்த போலர்ஸை வச்சு என்ன செய்யணும்ன்றதை சரியா சொல்லி கொடுத்துருப்பார். இன்னொரு விஷயம் இப்போ நேற்று கலீல் அகமட் பந்து வீசுறார், சஞ்சு சாம்சன் போகுது, அவுட் கேட்கிறார். கலீல் அகமட் சாம்சன் இல்லை என்று சிரிச்சபடியே சொல்றார். கிட்டத்தட்ட கலீல் அகமட் சஞ்சு சாம்சனோட சண்டை பிடிக்கிற மாதிரி பிஹேவ் பண்றாரு. இதே இடத்துல தோனி இருந்தா அது நடக்காது. சிரிச்சு கொண்டு ஒரு சிரிப்பு, ஒரு ஆக்ஷன், அவர் திரும்பி மெட்ட பக்கமாக போயிடுவார். சண்டைக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி சண்டை பிடிச்சா தம்பி ஃபியூச்சர் யோசனையில் போயிடும். அப்போ அந்த கண்ட்ரோலிங் பவர் அது மிஸ்ஸிங். அது மிஸ்ஸிங். அதை நாங்கள் சொல்லணும். என்னதான் நாங்கள் சிஎஸ்கே பற்றி பேசிக்கொண்டிருந்தாலும் பஞ்சாப் என்னை பொறுத்தவரையில் இவர்கள் விளையாடுகிற விதத்தை பார்க்க ஃபைனல் பிரகாசமாக தெரியும். எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் இந்த IPL எதிர்பார்க்காத சில அணிகள்
உள்ள வரலாம், பெரிய அளவா பிரகாசிக்கலாம். சில நேரத்துல கிண்ணத்தை கூட கல்ல. இப்போ மும்பையா இருக்கட்டும், கேகேஆரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், கொல்கத்தா அல்லது ராயல் சேலஞ்சர்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி இப்படியான பஞ்சாப் மாதிரியான அணிகள் இந்த முறை அந்த ஹை ரேட்டட் இல்ல, கொஞ்சம் சைலன்ஸா அப்படியே கொடுத்துட்டே போயிடுவாங்க, பிரச்சனையை கொடுத்துட்டு அப்படியே அடிச்சுட்டு போவாங்க. இப்போ வேர்ல்ட் கப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்துச்சு, ஆறார பற்றியோ எல்லாம் பேசிக்கொண்டு ஒரு பக்கத்தால வந்து சேர்ந்தாங்க. அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ரவுண்டோட போய் அந்த மாதிரி இங்கேயும் இதேதான். சென்னை, மும்பை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அடி வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமோ தெரியாத மாதிரி. இன்னும் ஒரு விஷயம் ஒன்றும் இருந்தது சந்துரு, ஸ்ரேயாஸ் ஐயர் தான் இப்ப IPL பெஸ்ட் கேப்டன் இதுவரையும் இருந்த கேப்டன்ஸுக்குள்ள. அதாவது கூடுதலான 50 மேட்சுக்கு மேல கேப்டன்ஷிப் செய்தாக்கள்ல 59.30% வின்னிங் பெர்சன்டேஜ். அவர் தான் முதலாவது. ரெண்டாவது ஹார்திக் பாண்டியா 59.01. அதுக்கப்புறம் சச்சின், தோனி, போன், ரோஹித் சர்மா, இப்படித்தான் இருக்கின்றது. ஆக இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்ஷிப்பும் இங்க கை கொடுக்குது. நாங்கள் தான் தோனியோட கேப்டன்ஷிப்னு மட்டுமே பேசிக்கொண்டிருக்க, இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்ஷிப்ன்றது ஒர்க் அவுட் ஆகும். இந்திய அணியின் உபதலைவர். இது ஒர்க் அவுட் ஆகி கொண்டு போகுமா இருந்தா 50 ஓவர்கள் போட்டிகள்ல சுப்மன் கில்லோட கேப்டன்ஷிப்பும் வந்து டவுட் ஆகிறது. என்ன நடக்க போகுது போட்டி? இன்று 2 போட்டிகள் இருக்கின்றது. முதலாவது போட்டியில் களமிறங்கவிருக்கின்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. முதல் வெற்றியினை தங்களுடையதாக்கி இருக்கின்றார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் முதலாவது போட்டி. இரண்டாவது போட்டி குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். முதலாவது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் 3:30 நடக்க போகிறது. இது மிகப்பெரிய அளவில் விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. இப்போ 2 டீமுமே வின் பண்ணியிருக்காங்க தங்களோட விளையாடின ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். டெல்லி கஷ்டப்பட்டு தடுமாறி வெற்றி பெற்றது, மும்பைக்கு ஒரு இலகுவான வெற்றி கிடைத்தது. எனவே 2 அணிகளும் பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே அதே அணியோடு விளையாட போகின்றார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு 7 மணிக்கு வர போட்டி. அந்த போட்டி இன்னும் ஒரு முக்கியமான போட்டியாகவே நாங்கள் அதையும் எல்லாமே முக்கியமான போட்டி தானே. குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். இதுல வந்து குஜராத் டைட்டன்ஸ் முதல் போட்டியில் தோல்வியினை சந்திச்சிருக்கின்றார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த வெற்றி தோல்விகளுக்கு இடையிலான ஒரு மோதலாக இருக்க போன்றது. குஜராத் டைட்டன்ஸ் இன்றும் தோல்வியை சந்திச்சா சுப்மன் கில்ல நாங்க இன்னும் கொஞ்சம் வச்சு அதுதான் அவர் என்ன நடந்ததுன்றே தெரியாத அளவில் இப்ப நடந்து சுப்மனுக்கு எதிராக இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று உருவாகி கொண்டு இருக்குது. ஏதோ தடுமாறி கொண்டிருக்கிறார். அதுல இருந்து மீள வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் முக்கியமாக இந்த விஷயங்களை பற்றி பேசுகின்றோம். அதே போன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அவர்கள் இலகுவாக விட்டுக் கொடுக்க போறதில்லை. இப்ப முதல் போட்டியில நீங்கள் அணியிட விவரங்களை பற்றி எல்லாம் நாங்கள் முழுமையாக தந்திருக்கோம். இப்ப இன்றைக்கு சொல்லுங்களேன், மும்பை இந்தியன்ஸ் நடக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ், டெல்லி இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் கிடைக்கும்ன்றீங்களா? வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னது காரணம்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து நான் முதல் போட்டியில் அவங்க வென்றாலும் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் எங்கேயோ ஏதோ வகையில வெண்டுட்டாங்கன்ற அளவுதான் இருந்தது எனக்கு. ஆனா இன்றைக்கு டெல்லியோட விளையாடும் போது ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. டெல்லியும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த பஞ்சாப் மாதிரி டெல்லி பெரிய இடம் பெரிய இருந்தாலும் டெல்லி கொஞ்சம் அணிய அவ்வளவு பெரிய ஒரு ஹைப்ல இல்ல. அதுக்குள்ள நல்ல வீரர்கள், சைலன்ஸான வீரர்கள், அன்றைக்கு எல்லாம் கேமை முடிச்சுட்டு சத்தம் போடாம ரைட் சம்பவத்தை செய்துட்டே போவோம் என்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஒரு வீரர்கள் அதுல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பலம் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் சங்கக்காரவின் அணி. சங்கக்காரன் அணி வந்து பெரிய அளவா இந்த முறை பிரகாசிக்கக்கூடிய அணியா தான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து மாத்திருக்காங்க, காசு அள்ளி கொட்டி இருக்கிறாங்க. சங்கா அவர் இருக்கிறார். சங்காட அட்மாஸ்பியர்ஸ், அவர் அந்த டீமை நடத்தி கொண்டு போற விதங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. அது அந்த அணியும் வந்து நல்லாவே இருக்கு. நல்ல அணி, நல்ல வீரர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சைலன்ஸான டீசென்டான ஒரு நல்ல அணி. இந்த IPL வந்து இந்த பேர் சொல்லக்கூடிய அணிகள் சறுக்கி கொண்டிருக்காங்க. அதுதான் இப்ப நல்ல சகோதர வீரர்கள், வெல் பேலன்ஸ். இது சூப்பர் டீம் அப்படி சொல்லக்கூடிய அளவில் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். எனவே அவர்கள் வெற்றிகளை எடுத்துக்கொண்டு போறது ஆச்சரியம் இல்லை. ராஜஸ்தான் தோற்றால் அது பற்றி நாங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கோம். ஓகே, இந்த விஷயங்கள் இன்றைக்கு நடக்க போகுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாங்கள் நாளை வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சி கண்டு சொன்னி வழங்குறாங்க ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் கூட ஸ்ரீலங்கா ஃபுல்லா, இலங்கை முழுவதும் தரமான கிரிக்கெட் பொருட்களை, நல்ல கிரிக்கெட் பொருட்களை வழங்குகின்ற ஒரு கிரிக்கெட் ஸ்டோர். இலங்கையிலே இவர்கள்ட்ட தான் விலை குறைவு. நாடு முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஹார்ட்பாலுக்கான சகல விதமான பொருட்களையும், சரியான பொருட்களை உங்களுக்கு சரியான ஆலோசனையோட தருவார்கள். உங்களுக்கு என்ன தேவை, அடிப்படையில் கிரிக்கெட் பழகிறவரா சொல்லுங்க, அதுக்கேற்ற பொருட்கள். ஹை ப்ரொஃபஷனலா நீங்க டீம்ஸ்ல விளையாடுற ஒருத்தரா
அதுக்கு அதை ஏத்த மாதிரி கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி தேவை. உங்களுக்கு தெரியும் நார்மலா பேட்லேயே சொல்லுவாங்க, இங்கிலீஷ் விழுவோ, காஷ்மீர் விழோ ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்ப மெட்ட நீங்கள் அணிகின்ற அணிகலன்கள், எப்படியான ஹெல்மெட் தேவை, எப்படியான பேட் தேவை, இது எல்லாமே எல்லா விஷயங்களையும் சரியான முறையில உங்களுக்கு அதுக்கு ஏற்றால் போல் தரக்கூடியது ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர். மேலதிக தகவல்களை கீழே உள்ள இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளுங்க.